ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சக்தி காந்தா தாஸ், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்பிஐ கவர்னர், அவரை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம். அவருடைய சைன் போட்ட நோட்டு தான் நான் இதில் ஃபுல்லாக வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் சைன் அப்புறமா காமிக்கிறேன். ஆக்சுவலாக அவர் 25வது ஆர்பிஐ கவர்னர், அதாவது இந்திய ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா, ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக 25வது ஆளுநர் அவர். சரிங்களா? அவருடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் 12லேருந்து, அதாவது 2018, அதிலிருந்து 10 டிசம்பர் 2024. ஆக்சுவலாக இந்த வருஷம்தான் புதுசாக ஜாயின் பண்ண ஆளுநர் வேறு. சரிங்களா? அது வரைக்கும் இவருடைய பீரியட் தான். ஓகேவா? இவரோட படிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் ஆக்சுவலாக ஒடிசாவில் பிறந்தவர். புவனேஸ்வரத்தில் டெமான்ஸ்ட்ரேஷன் மல்டி பர்பஸ் அப்படின்ற இதில் பள்ளி படிப்பு முடிச்சிருக்காரு. இவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு பிஏ எம்ஏ, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் ஹிஸ்ட்ரி படித்தவர். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் புனித ஸ்டீஃபன் கல்லூரி இருக்கு இல்லையா, அங்கே தான் யூஜி பிஜி, அதாவது எம்ஏ பிஏ எம்ஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய மேலாண்மை கழகத்தில் நவீன பொருளாதார நிர்வாகம் அப்படின்ற ஒரு பிஜி டிகிரி முடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதில் பிரிமின்காம் அந்த இதில் படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பொருளாதார மேலாண்மை, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரில் படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் மிட் கேரியர் ட்ரைனிங், அதாவது நடுப்பணி பயிற்சி இல்லைன்னா இடைக்கால பணி பயிற்சி அப்படின்ற ஒரு இதை முடிச்சிருக்கிறாரு. ஸோ இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கிறாரு. சரிங்களா? இவரோட அதாவது இவர் நல்ல ஒரு பப்ளிக்கில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருந்ததுனால இவருக்கு என்னென்னா கௌரவ டாக்டர் பட்டம் யாருனாக்கா உட்சவ் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி இவருக்கு கொடுத்துருக்காங்க. எப்போனா 2021. ஸோ இந்த மனுஷன் பொதுவாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது எக்கனாமிக், இந்த இதில் நிர்வாகத்திறமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பொருளாதாரத்தில் நல்ல நிர்வாகத்திறமை. அதனால தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 வருஷம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்பிஐ கவர்னர் இருக்காங்கள்ல, இந்திய ரிசர்வ் பேங்க் இதில், அதாவது இந்தியன் ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநருக்கு பதவி காலத்தை பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 5 தான். அது மினிமம் 3 வருஷம் தான் இருக்கணும். அந்த கேபினெட், அந்த குழு அவங்க தீர்மானிக்கிறது தான். ஸோ இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா, அதாவது நிர்வாகத்திறமை நல்லா இருந்ததுனால தான் இவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 வருஷம் அவர் ஆர்பிஐ கவர்னராக இருந்திருக்கிறார். சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கும் போதுமே அவர் அவருடைய ₹1 நோட்டில் அவருடைய சைன் இருக்கும். நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அவருடைய பதவிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதில் பிரின்சிபல் செக்ரட்டரி, ஸ்பெஷல் கமிஷனர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, நம்ம தமிழ்நாடு ரெவென்யூவில் ஸ்பெஷல் கமிஷனராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேயே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, அதோட கமர்ஷியல் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் பார்த்திங்கன்னா செக்ரட்டரியாக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டைரக்டர், அதில் என்னென்னா தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி, அதில் ப்ராஜெக்ட் டைரக்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாகவும் கலெக்டராகவும் திண்டுக்கல் அண்டு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில். ஸோ இவருடைய பணிகள் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருந்திருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருந்திருக்கு. அவர் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கும்போது அவருடைய கையெழுத்து, அதை நான் காமிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் சைன் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அவருடைய சைன். சக்தி காந்தா தாஸ். ஆக்சுவலாக இவர் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாகவும் இருந்திருக்கிறாரு. அதில் உள்ள நோட்டை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்களா, இது சக்தி காந்தா தாஸ் தான். சரிங்களா? செக்ரட்டரி, மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சைனும் ஒரே சைன். சரிங்களா? ஸோ இவர் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கும் போது ₹1 நோட்டில் அவருடைய சைனு.
இது வந்து அவருடைய இப்போ ஆர்பிஐ கவர்னராக இருக்கும்போது ஆக்சுவலாக இந்த 1 ரூபா நோட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த நோட்டு அதாவது 1 ரூபா டினாமினேஷனில் உள்ள நோட்டு மட்டும் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டு தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால தான் ஃபினான்ஸ் செக்ரட்டரி அவங்க கையெழுத்து போடுவாங்க. ஆனால் 2 ரூபாவில் இருந்து ஆர்பிஐ கவர்னர் தான் சைன் போட்டிருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி கையெழுத்து போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ ப்ராமிஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். நல்லா பாருங்கள். ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் தி சம் ஆஃப் 20 rupees கவர்னர் அப்படின்னு இருக்கும். பட் இதில் வந்து அப்படி இருக்காது. இதில் வந்து என்னென்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படி மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த வித்தியாசம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் 1 ரூபா நோட்டு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு தான் அச்சடிக்கும். சரிங்களா? அச்சடித்தது அதாவது முன்னாடி, இப்போ தான் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு நிர்வாகத் திறமை அதிகமாக இருந்தால் மட்டும்தான், நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு பதவியில் வந்து நிறைய நாள் நீடிக்க முடியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இயர் வரைக்கும் தான், வருடங்கள் வரைக்கும் தான் இருக்கிற பதவியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, அதாவது நீட்டிக்கிறாங்கன்னா அவங்களுடைய நிர்வாகத் திறமை அது ஒரு முக்கிய காரணம். அந்த விதத்தில் வந்து சக்திகாந்த தாஸ் அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 6 வருஷம் அந்த மாதிரி வந்து நிர்வாகத்தில் நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னராக இருந்திருக்கார். சரிங்களா? இது வந்து நம்மளுடைய சக்திகாந்த தாஸ். இப்போ உள்ளவர் வந்து சஞ்சய் மல்கோத்ரா. அவரோட சைன் பார்த்தீங்கன்னா தெரியும், சஞ்சய் மல்கோத்ரா. சரிங்களா? ஸோ இப்போ உள்ள கவர்னர் வந்து இவருடைய இது இந்த வருஷத்துலேருந்து தான் இது வந்து அவருடைய நோட்டு அச்சடிக்க ஆரம்பித்தாங்க. சரிங்களா? ஸோ எப்பயுமே வந்து நம்மளுடைய படிப்புக்கு ஒரு மரியாதை உண்டு, நம்மளுடைய நிர்வாக திறமைக்கும் ஒரு மதிப்பு உண்டு. அதனுடைய இது வந்து நம்மளுடைய பதவிக்காலத்தை வந்து நீட்டிக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையும். சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம சக்திகாந்த தாஸ் அவர்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கிறாரு, நிறைய நிர்வாகத் திறமை எல்லாமே இருந்ததுனால தான் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் வேலை பார்த்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வேலை பார்த்துருக்காருன்னா அவர் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னே சொல்லலாம். இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு மனுஷர் வந்து இவ்வளோ ஒரு திறமைகளை வந்து வச்சுருக்காங்கன்னா மிகப்பெரிய கடவுளுடைய வரப்பிரசாதம். அவருடைய உழைப்பு, அந்த டெடிக்கேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அவருக்கு இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு போஸ்டிங்கெல்லாம் வந்து அவர் வந்து தன்னோட நிர்வாக திறமையால் அவர் வந்து நிறையா வந்து பண்ணியிருக்கிறார். சரிங்களா? ஸோ இதுதான் சக்திகாந்த தாஸ் அவங்கள பற்றி நான் இன்றைக்கி வீடியோவில் போடணும்னு நினச்சது. உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர்பிஐ கவர்னர் நம்ம சக்திகாந்த தாஸ் பற்றிய சில தகவல்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? அடுத்த வேறு வீடியோவில் ஜென்ரல் நாலேஜான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே, வணக்கம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.